இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே என்ன தேவை, வாழ்க்கையில் எதை தேடி நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். பணம் வருது, ஆனால் நமக்கு வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த பணத்துக்கு அதிபதி யாருன்னா குபேரன் தான். அப்போ அந்த குபேரனை போய் எல்லாரும் வீட்டில் ஓடி போய் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க. நானும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன், சரியா? ஆனால் பணம் வந்ததான்னு கேட்டால் பணம் வரல, கடன் தான் வந்துச்சு. உங்களுக்கும் நடந்திருக்கும், சரிங்களா? இப்போது இந்த பணம் குபேரன் வச்சதுக்கப்புறம் பணம் அதிகரிச்சுதா அல்லது கடன் வந்ததா அப்படின்னு ஆய்வு பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து வருமானம் குறைஞ்சுதான் இருக்கும். கடன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த குபேரன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பொருள் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதா. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த குபேரன் வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாசத்துல பிறந்தவங்களுக்கு, பரணி நட்சத்திரம் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த குபேரன் வந்து அதிர்ஷ்டமாக வருவாங்க. ஏன்னா அவர் வந்து 2 குடைவர் தனாதிபதி. மற்றவங்க யாருக்குமே அவ்வளோக்கா சிறப்புகள் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துல பிறந்தவங்களுக்கு, பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குபேரன் வந்து யோகத்தை கொடுப்பார். அடுத்து யாருக்கு அப்படின்னா, கார்த்திகை மாசத்துல பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தான் இந்த குபேரனால யோகத்தை கொடுக்கும். அப்ப மற்றவங்க எல்லாத்துக்குமே யோகம் கிடைச்சது அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான் இருக்கு. அப்போ இதை நம்ம யோக குபேரராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சில பேர் சொல்லுவாங்க, விசிறி இருக்கணும், காசு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து ஆய்வில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பலன் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே பொருள், இந்த பொருளை வச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த குபேரன் கிட்ட எப்படி செல்வம் சேர்ந்துச்சோ அதே மாதிரி நமக்கு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த வருஷம் நமக்கு அந்த அமைப்பு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 3ஆம் தேதி ஜூலை 19 சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் வருது. அது அந்த பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10 டு ராகுகாலம். அந்த ராகுகாலத்தில் நீங்கள் புதிய குபேரன் வாங்கினாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குபேரனை நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கு பூவெல்லாம் வச்சு, ப்ளஸ் நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை மட்டும் வைங்க. உங்கள் வீட்டில் எப்போதுமே செல்வத்துக்கு குறைவே வராது, சரிங்களா? அப்போ அந்த காலையில் 9 டு 10 மணிக்கு என்ன சொல்லணும்னா, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஒரு 6 முறை சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டே இது பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரே பொருள் புளி தான். இது வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். திருப்பதியில் தலை விரிச்ச மரமே இந்த புளிய மரம் தான். அப்போது நீங்கள் அந்த புளியை நல்லா வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி இப்படி குபேரன் தலை மேலே இப்படி வச்சுருங்க. இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு அன்றாடம் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்து பாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்பு குறையாது, அல்ல வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? நான் பயன்படுத்தினேன், எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்கேன். நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது, என்னோடய வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். அதனால் உங்களுக்கு நான் இந்த பதிவு போட்டிருக்கேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.